என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குன. அப்படியா? எங்கடா வட்டி? ஆமா, ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பண்ண 500 ரூபா கொடுத்தேன். நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. சூப்பர் பஞ்ச் தலைவா. நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. அப்படியாங்கய்யா? இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி போட்டு நாயே. தற்குறின்னு சொன்னதுக்கு மக்களை தற்குறின்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் இது பண்ணிருக்காங்க. அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. சொல்லவே இல்ல. எதனா சொல்லுவாரு. அவருக்கு என்ன கட்சியில் அரசியலில் என்ன வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும், எப்படி நிறைவேற்ற, அதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போறோம்னு என்ன சொல்லியிருக்காரா? இல்லைங்க, இல்ல. அவர் வாயில வந்தது ஏதோ பேசிட்டு போறாரு, எழுதி கொடுத்ததை படிக்கிறவர் தான். அவர் சினிமா நடிகர் அப்படிதான் இருப்பார். பார்த்துக்கலாம். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. அறிஞர் அண்ணா பிறந்த மண்ணில் எங்கள் பேரியக்கத்தின் அண்ணா வருகிறார் உங்களிடம் பேசுவதற்காக. எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கின அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க. அவர் ஏன் உன்னை பார்த்த உடனே அடிக்க அளவுக்கு உன் மேல கோபப்பட்டு போறாரு? முன்னமே தெரியுமா? எனக்கு முன்ன தெரியாதப்பா. சொல்லவா? அதுதானே எனக்கு புரியல. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமோ? மாத்தினாங்கல்ல, நடிக்கிறாங்கல்ல, நாடகம் ஆடுறாங்கல்ல. இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நம்மளுடைய நண்பா நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ், அது என்னப்பா அது? போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கே வெயிட் பண்றேன். தற்குறியா? நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. தற்குறி தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இந்த காஞ்சி மண்ணை வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு. இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல? சத்தியமா தெரியாது சார். சுரண்டிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்க. இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க. அப்படியா? யாருப்பா சொன்னா? ஊர் எல்லையில பேசிக்கிறாங்க. இத நான் ஏதோ போற போக்குல ஏதோ அடிச்சு விடலங்க, ஆதாரத்தோட தான் சொல்றேன். சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு அனுமதிக்கிறது யாரு? அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,000 யூனிட் மணலை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. உன் பேரையே முழுசா உன்னால சொல்ல முடியாது. சொன்னா பாதி பேர் ஓட்டு போட மாட்டான். அதுலயே பாதியை கட்சி தூக்கிட்டு பாதியை சொல்ற. உங்க அப்பனே நீ என்ன சொல்ற? அல்லது திமுக ஆட்சி அகற்றுவேன்னு சொல்லியிருந்தா கூட நான் மன்னிச்சிட்டு இருப்பேன். அண்ணன் தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்க அப்பன் இல்ல, உங்க ஓத்தா இல்ல. கொஞ்சம் மரியாதையா பேசு. இன்னொரு ஓத்தா வந்தாலும் எங்க தாத்தா பெத்த புள்ள மயிரை கூட கொடுக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும், அங்கீகாரத்தோட செய்யணும், அதிகாரப்பூர்வமாக செய்யணும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும். போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தை நிறுத்திக்கிறோம். முடியாது. ஒரே மாதிரி செய்யணும், ஒரே எண்ணத்தோட செய்யணும். என் கட்சிக்கார சொத்து சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறே இல்லையா?
புதுசா என்னப்பா சொல்றது? செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும், காத்துல கல்வீடு கட்டப்படும், அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும். சும்மா காமெடி பண்ண. அந்த ஒரே லட்சியத்தோட தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம். இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பறி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி திமுக இன்னைக்கு ஒன்றிய அரசை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் கமிஷன்ல முறையிடுறாங்க. ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? திமுக கிட்ட இருக்கு. அண்ணே பம்புல மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு முதலமைச்சர். லாட்ரி மார்ட்டின் மருமகனே பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை உன் வாயில என்ன ஆச்சு? எதுக்கு பேசி வீணா டைம் வேஸ்ட் பண்ணுவானே? சொறி நாய் கடிக்குதுன்னு சொல்றேன்டா. அதே மாதிரி இந்த சொறி நாய்க்கு யாரை கடிப்பது என்று கூட தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. நீ பாஜகவை கடிக்கிறத விட்டுட்டு திமுக மேல சாடுற அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்கோம் நான் சொல்றேன். இப்ப இது என்ன பெருமையா அவனுக்கு? அயோக்கிய நாயே அப்படின்னு நான் கேட்போம்ல. வெக்கமா இல்ல? ஒரு கோயிலுக்குள்ள, திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள ஒரு சாமியை பார்க்க ஒரு 20 லட்சம் பேர் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கணுமோ அதே முன்னெச்சரிக்கை எங்க தலைவருமா எடுத்து ஆகணும். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. திருச்செந்தூர் கோயில முருகனை பாக்குற மக்களும் இவங்க தலைவரை பாக்குற மக்களும் ஒன்னா? அட்டப்பாவில அப்ப திருச்செந்தூர் முருகனை நீங்க தானா? நக்கல்யா அவனுக்கு. என்ன இது முருகா அவதாரம் எடுத்திருக்கியா? அப்படிதான் இருக்கு இவங்க சொல்றத பார்த்தா. செருப்பு பிஞ்சு போன அக்கல. ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. இது அது இல்ல. ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம்? ஏண்டா மயில் வாகனத்தை பகச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீ தூக்கம் இல்லாம துடிச்சுக்கிட்டே இருப்படா. வருங்கால நடிகர், அந்த நடிகரோட அப்பா யாரு? ஒரு டைரக்டர். அவங்க அம்மா யாரு? ஒரு பாடகி. அவருடைய மகன் யாரு? அவர் ஒரு டைரக்டர். சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒரே குடும்பம் தான். அவரு நடிக்கலாம், அவங்க அப்பா டைரக்ட் பண்ணலாம், அவங்க அம்மா பாடலாம். ஆனா தளபதியாவுடைய மகன் உதயநிதி மட்டும் துணை முதலமைச்சராக வரக்கூடாதுன்னா இதுல என்னடா நியாயம்? தொண்டர்கள் மிதிபட்டு செத்தா என்ன, தன்னை பார்க்க வந்தவர்கள் எந்த துயரத்தில் ஆழ்ந்தால் என்ன, எடுத்தேன் ஐயா ஓட்டம். மோடி நாளைக்கு போயிடலாம், யோகி அதுல வந்து உட்கார்ந்துடலாம், நாங்க நாளைக்கு போயிடலாம், அந்த இடத்துல உங்கள இருந்து யாராவது வந்து உட்கார்ந்துடலாம். ஆனால் இடையில எந்த தெளிவும் இல்லாத ஒருத்தன் பூந்து வந்து ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், வெரி ராங் அங்கிள். சாமி வேற அவங்க ஒண்ணு ரைட்டும்பாங்க, நம்ம அது தப்பும்போம். இதுதான் ஆரோக்கியமான அரசியல். நடுவுல நான் வந்து வலதும் இல்ல, நான் இடதும் இல்ல. அவர்கள் முன்னெடுக்கிற அரசியல் ஆபத்தான அரசியல். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.